கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்கள்ல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு யூடர்ன் தரப்புல இருந்து பல முறை விளக்கமும் கொடுத்திருக்கோம். அந்த வரிசையில அதிமுகவை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி இன்பதுரையும் இந்த பிரச்சாரத்தை முன் வச்சிருக்காரு. அவருக்கு நம்ம விளக்கம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவ்வளவு கான்பிடென்ட்டா ஒரு இன்டர்வியூல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. இதை பத்தி முதல்ல கொலை வழக்குகளை பத்தி பாத்துருவோம். NCRBயோட 2021 to 2023 டேட்டா படி இந்தியாவிலேயே அதிக கொலை வழக்குகள் பதிவாகியுள்ள மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் தான் முதல் இடத்துல இருக்கு. மொத்தம் 10,414 வழக்குகள் இங்க பதிவாயிருக்கு. அடுத்து 8,591 வழக்குகளுடனும் பீகாரும், 6,833 வழக்குகளோட மகாராஷ்டிராவும், 5,844 வழக்குகளோட மத்திய பிரதேசம், 5,424 வழக்குகளோட ராஜஸ்தானும் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்காங்க. இதுல தமிழ்நாடு 5,057 வழக்குகளோட 7வது இடத்துல இருக்கு. அப்போ இன்பதுரையோட முதல் பொய் அம்பலமாயிருச்சு. அடுத்து பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள்ல பெண்கள் அதிகமா பாதிக்கப்பட்ட மாநிலங்களை பார்த்தா NCRBயோட 2023 டேட்டா படி 5,194 வழக்குகளோட ராஜஸ்தான் முதல் இடத்துல இருக்கு. அடுத்து 3,556 வழக்குகளோட உத்தரப்பிரதேசம், 2,932 வழக்குகளோட மகாராஷ்டிராவும் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்காங்க. இதுல தமிழ்நாடு 365 வழக்குகளோட 19வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுல பாலியல் தொழில ஈடுபடுத்துவதற்காக கடத்தப்பட்டவங்களோட எண்ணிக்கையில 852 வழக்குகளோட மகாராஷ்டிரா முதல் இடத்திலையும், 597 வழக்குகளோட தெலுங்கானா 2வது இடத்திலையும், 155 வழக்குகளோட பீகார் 3வது இடத்திலையும் இருக்கு. அதே மாதிரி இந்தியால பாலியல் தொழில ஈடுபடுத்துவதற்காக கடத்தப்பட்டவங்க எண்ணிக்கையில 852 வழக்குகளோட மகாராஷ்டிரா முதல் இடத்திலையும், 597 வழக்குகளோட தெலுங்கானா 2வது இடத்திலையும், 155 வழக்குகளோட பீகார் 3வது இடத்திலையும் இருக்கு. இதுல தமிழ்நாடு 0 என்ற எண்ணிக்கையில 32வது இடத்துல இருக்கு. அப்போ இன்பதுரை சொன்னதுல இதுவும் பொய். அடுத்து திருட்டு வழக்குகளை பத்தி பார்ப்போம். திருட்டு வழக்குகள்ல தமிழ்நாடு தான் முதல் இடம் அப்படின்னு இன்பதுரை சொல்லியிருக்காரு. ஆனா NCRB 2023 டேட்டா படி திருட்டு வழக்குகள் அதிகமா பதிவாகியுள்ள மாநிலங்கள்ல 89,259 எண்ணிக்கையுடன் மகாராஷ்டிரா முதல் இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்ததா பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாடு இதுல 17,788 எண்ணிக்கையோட 9வது இடத்துல இருக்கு. அப்ப இன்பதுரை சொன்னதுல இதுவும் ஒரு சுத்தமான பொய். இது மூலமா உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களே தமிழ்நாட்டை விட அதிக அளவிலான குற்றங்களை பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு NCRB புள்ளி விவரங்களே தெளிவா காட்டுது. ஆனா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால பாஜக ஆளுற மாநிலங்கள்ல எந்த குற்ற சம்பவங்களும் நடக்காத மாதிரியும், தமிழ்நாட்டுல தான் எல்லா குற்ற சம்பவங்களும் நடக்கிற மாதிரியும் இன்பதுரை பேசுறது எவ்வளவு பெரிய அநியாயம்.